Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லேயே ஜீசு அவங்க அம்மா கிட்ட கேட்குறேன், என் போட்டோ வச்சுட்டு எதுக்குமா அழுதுட்டு இருந்தீங்கன்னு. இவங்க உன் போட்டோ வச்சு யாரும் அழுதா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னதுக்கு, இல்ல அந்த ஆன்டி கூட என்ன கேட்டாங்களே அவ போட்டோ வச்சு எதுக்கு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. அப்ப நீங்க பொய் எதனா சொல்றீங்களாமா அப்படின்னு கேட்டதுமே அவங்க அம்மாக்கு பதறுது. இவ அச்சோ ஏமா இப்படி அக்காவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அக்கா அங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கானா இல்லங்கிற கவலையோ அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு அவளே அவளுக்கு ஒரு சமாதானத்தையும் சொல்லி அவங்க அம்மாவையும் சரி கட்டிட்டா. இங்க ஈரன் சாப்பிட பிடிக்காம வழக்கம் போல சாப்பிட்டுட்டு இருப்பா. அவங்க அப்பா, என்னடா அம்மா இன்னைக்கு நீ எப்ப ஃப்ரீயா இருப்ப, அப்பதான் ஒரு டேட்டுக்கு வெளில போலான்னு கூப்பிட்டேனே, உனக்கு இன்னைக்கு ஓகேவான்னு கேட்டா. ஈரன், எனக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியும், இருந்தாலும் இங்கிலீஷ்க்கு படிக்கணும்னு ஒரு கிளாஸ் அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. அவங்க அம்மா கறி, நீ பேசுறது வேற வகையான இங்கிலீஷ், இங்க சொல்லி தர்றது வேற வகையா இருக்கும், இன்னும் உனக்கு பேசுறது எப்படின்னு கத்துக்கிற மேனஸ் கூட இல்லாம இருக்க, பெரியவங்க கிட்ட பேசும்போது இப்படிதான் பேசணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குல்ல, அதை சொல்லி தர்றதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்க்கு போய் ஆகணும், அதனால அவ ஃபுல்லாவே பிஸியா தான் இருப்பான்னு அவங்க அப்பா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஓயாம அவளை நச கொடுத்துட்டே இருக்காது, கடந்த 25 வருஷமா அவ ஒரு முறைப்படி வாழ்ந்திருப்பா, இப்ப கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே மாத்தணும்னா எப்படி முடியும், அதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரேடியா போட்டு அவ மண்டையில எல்லாத்தையும் திணிக்காத அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. அவங்க அம்மா கறி, ஐயோ இவளுக்கு இருக்க பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம மாத்தணும்னா மறுபடியும் அந்த 25 வருஷத்துக்கு போனாதான் உண்டு, எப்படியோ குறைஞ்சபட்சமாச்சு நம்ம இப்பயே ட்ரை பண்ணி எங்க அப்பா வர்றதுக்குள்ள மாத்தினாதான் உண்டு, நீ சீக்கிரமே அந்த கம்பெனில ரெகுலர் எம்ப்ளாயியா போகணும்னு ஆசைப்பட்டல, அந்த ஜாப் உனக்கு கிடைக்க போகுது, நீ கிளம்ப போறேங்கிறாங்க. அவங்க அப்பா, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் நீயே எடுத்துட்டு இருக்க, ஒரு எட்டு அவகிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்கல, உனக்கு போக விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் கேளு, அதுக்கப்புறம் எது வந்தாலும் எடுனா. அவங்க அம்மா கறி, இல்ல இல்ல என்னோட அப்பா சேர்மேன் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் யாரால மாத்தி பேச முடியும், ஏன்னா திடுதிருப்புன்னு இவதான் எங்க குடும்பத்து பொண்ணு அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டினோம்னா எல்லாருக்குமே இது ஃபேக் நியூஸ்ங்கிற மாதிரி தோணும், நீயே அந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயா இருந்து நீ எங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டு அதுக்கப்புறமா உன்னை எல்லாரும் எதற்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாங்கிறது தான் எங்களோட பிளானா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல 40வது வருஷம் ஆனிவர்சரி வருதா இவங்க கம்பெனிக்கு, அதுல ஈரன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அதுக்குள்ள கொஞ்சமாச்சு நீ ட்ரெயின் ஆகு அப்படின்னு சொல்லி அவளுக்கு உத்தரவும் கொடுத்து அனுப்புறாங்க. ஈரன் தங்கச்சிக்காரி ரூமை தட்டாம அவ பாட்டு திறந்துட்டா. அவ இன்னொரு வாட்டி ரூம்குள்ள வரப்ப கதவை தட்டிட்டு வரணும், ஏன் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கலனா, இல்ல சாரி நான் அவசரத்துல வந்துட்டேன் அதனால நான் தட்டலமா, அந்த நெக்லஸ் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறியான்னு கேக்குறா. எனக்காக ஆசையா கிஃப்டா கொடுத்தீங்க, இப்ப ரிட்டர்ன் கேக்குறீங்கன்னா, இல்ல உங்க அண்ணனும் எனக்காக ஆசையா தானே தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதோட வேல்யூ புரிஞ்சுக்காம நான் பாட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் உறுத்திட்டே இருக்கு, நீ அதை கொடுப்பியா அப்படின்னு கேட்டதும் இவ்வளவு எடுத்து கொடுத்துட்டா. தங்கச்சிக்காரி அந்த கெஃபேக்கு பிரெட் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்களா, ஒரு எட்டு நான் போய் ஆளை பாத்துட்டு வரேன்னு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவனுக்கு கடுப்பா தான் இருக்கு, இவ்வளவு பிரெட் எல்லாமே வித்து போச்சா, சரி ஓகே நான் மறுபடியும் போய் கொண்டு வரேன்னு அங்க இருக்க அந்த லேடி கிட்ட பேசிட்டு, நீங்க கொடுத்த சேரை நாங்க ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அங்க இருந்து ஓடிட்டா. இவன் வந்து கேக்குறான், நாங்க கொடுத்த சேர்னா அந்த சேருக்கு அந்த பிள்ளை எவ்வளவு பே பண்ணுச்சுன்னு கேட்டா $1000 பே பண்ணிருக்கா, இவங்க $5 தான் விப்பாங்க, இவனுக்காக $1000 போட்டு விட்டுருக்கா. இவன் இதெல்லாம் வேலைக்காகுது, நானே டைரக்டா பேசிக்கிறேன்னு அங்கேயே வந்துட்டான். நீ வாங்கிட்டு போன சேரை நீ என்ன வகையில நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு. இவ, இல்ல இங்க வயசான நிறைய பேர் வாங்க வருவாங்கல்ல, அவங்க இந்த சேர்ல உட்காந்துட்டு போவாங்க, இந்த பேக்கரிக்காக தான் நான் வாங்கியிருக்கேன்னதும், அப்ப கரெக்டா பேக்கரி ஓனர் தானே இது எல்லாத்துக்கும் பே பண்ணிருப்பாங்க, நீங்க எவ்வளவுங்க இதுக்காக பே பண்ணீங்கன்னு அவர்கிட்ட கேட்டு அவரு $100 கொடுத்து அமிச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு உண்மையை. இவன் அப்ப மிச்ச $900 நீங்க தான் உங்களோட கை காசு போட்டு வாங்கிருக்கீங்க தானே, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கையில கொடுத்துட்டு அந்த பிரெட்டையும் வாங்கிட்டு வெளியில போயிட்டா. இவ இந்த சான்ஸை விட்டா வேற எதுவுமே பண்ண முடியாது, அவன் வேற ரொம்ப கோவமா இருக்கான், நான் பேசிட்டு வரேன்னு வெளியில ஓடி வருவான், அவன் இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நாளா என்கிட்ட ஏதோ சொல்லணும் தான் நீ காத்துட்டு இருக்கேன்னு கேக்குறான். இவ சொல்ல வர்றதுக்குள்ள ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த வார்த்தையை நீ சொல்லிடாத, ஏன்னா நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், இனிமே நீங்களே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இவ தெரிஞ்ச கதை தானே, அன்னைக்கு அந்த பொண்ணை நம்ம பாத்திருக்க வேண்டியது, பரவாயில்ல இருக்கட்டும்னு மனசு தேத்திட்டு இருப்பா. அந்த பேக்கரி ஓனர் வேற, எத்தனை நாள் உனக்கு வேணும், சும்மாவே ஒன்னு ஒப்பாரி வைப்ப, இப்ப அவன் வேற வேணான்ட்டு போயிட்டான், கன்ஃபார்மா ஒரு வாரம் உட்காந்து அழுவ, பொண்ணுங்க அழுதாலே எனக்கு காண்டாகுது, தயவு செஞ்சு நீ லீவ் எடுத்துக்கோங்கிறாரு. இவன் இந்த வாட்டி நான் அழுக மாட்டேன், ஏன்னா இது நடக்கும்னு எனக்கு தெரிஞ்ச கதை தானே, என்னோட நம்பரை கொடுத்துமே அவர் கால் பண்ணல, நான் வந்தாலுமே சிடு சிடுன்னு இருக்காரு, அதுல எனக்கு தெரியும் அவர் எனக்கு எப்படி நோதா சொல்லுவாருன்னு, ஆனா என்ன அசிங்கம்னா நான் லவ் தான் சொல்ல வரேங்கிறத அவன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் நடந்திருக்கேன், அந்த அவமானம் தான் என்னால தாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஈரேன்னு அவங்க ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கினால அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்து காசையும் வாங்கிட்டா. அவங்க அப்பா தான் பிள்ளை தன்னை நினைச்சு கல்யாணம் கூட பண்ணிக்க தயங்குறானேன்னு அவனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தவர் வெயிட் தூக்கிட்டு போவாரு, டக்குன்னு கை இடறி அது கீழே விழுந்து கையுமே எசுக்கு பசுக்கா அடிபட்டுருச்சு, குறைஞ்சது 2 வாரமாச்சு ரெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க. இவரு ஐயோ என்னால முடியாது எனக்கு வேலை இருக்குங்கிறாரு. அவங்க ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும், உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, அசால்ட்டா அது சேர்றதுக்கு 2 வாரமே கம்மி தான்
வேண்டாம், இன்னும் அதிகமா கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவரு அவரோட மேஸ்திரி கிட்ட கெஞ்சி பாக்குறாரு, ப்ளீஸ்டா தயவு செஞ்சு என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதன்னு. அவரு டே உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்ட காரணத்தினாலதான் நீங்க வந்து வேலையே பாத்துட்டு இருக்க, இங்க பாரு இந்த நிலைமையில உன்னை வேலை பார்க்க வைக்கிற அளவுக்கு எனக்கு மனசு கல்லு கிடையாது, நீ தயவு செஞ்சு கிளம்பி வீட்டுக்கு போ, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் எதனா ப்ராஜெக்ட் வரும் அப்ப நான் உன்னை வேலைக்கு கூப்பிட்டுக்கிறேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் பேசி சமாதானம் ஆகுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இவங்க அம்மாக்குன்னு ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்களா, அது ஜஸ்ட் ஒரு பிரான்சைசி மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குற கிளாஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க, அப்பதான் அவங்க அப்பா வெளில நிப்பாரு. இவங்க கையில இருக்க காய்கறி வாங்கலான்னு பாப்பாரு, அவர் கை சுத்தமா முடியல, இவங்க கையில இருக்க ஃபைலையும் நோட் பண்ணிட்டாரு. இவரு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்க நீ போயிட்டு வரேன்னு கேட்டதும் அவங்க என்ன அன்னைக்குதான் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்கல்ல, மறுபடியும் என்கிட்ட கேட்ட என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவர் என்னடி நினைச்சிட்டு இருக்க, நான் பாத்துட்டு அதை திறந்தமே நீக்கு அப்படியே வச்சுட்டு போயிருக்கேன்னா என்ன அர்த்தம், எனக்கு அதுல விருப்பம் இல்லன்னு அர்த்தம், நம்ம பொண்ணு வேலை பேசி வித்தது எல்லாமே இவ்வளவு கேவலமான விஷயத்திலயும் நீ பங்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு அசிங்கமாவே இல்லையான்னு கேட்டா அவங்க நீங்களும் இப்ப கையை உடைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க, அடுத்த மாசம் நம்ம குடும்பத்துல சோத்துக்கு கூட வக்கு இல்லாம உட்கார போறோம், இந்த மாதிரி நிலைமையில வர ஒரு ஆஃபரை என்னால விட முடியாதுங்க, அப்படியே கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து உழைச்சாலும் வெறும் $1800 தான் கிடைக்கும், நான் இதை நம்மளுக்காக பண்ணல நம்ம பிள்ளைங்களுக்காகன்னு எடுத்துக்கோங்கன்னா எல்லாத்துக்கும் பிள்ளைங்கன்னு இருக்கிறேன், உனக்கு அவமானமா இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை மதிப்பாங்களா அவங்க, இதை விட நான் நினைச்சா அதிகமாவே சம்பாதிப்பேன்னு சொல்லுவாரு இவங்க, அதை இத்தனை நாள் பண்ணிருக்கலாம்ல, சும்மா தானே இருந்தீங்க, இதுக்கப்புறமும் உங்களால பண்ண முடியாது, யார் என்ன சொன்னாலும் சரி நான் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கறதா இல்ல, இதை நம்ம பொண்ணுக்காக இல்லனாலும் ஜீசுக்காகனே நினைச்சுக்கோங்களேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு அவ்வளவு செலவு பண்ணி நம்ம வளர்த்திருப்போம், எப்படி பார்த்தாலும் அவங்க பொண்ணுக்காக கொடுக்கணும்னு நினைச்சாங்க, கொடுத்துருக்காங்க, வெறும் அவளை பத்தி மட்டும் யோசிச்சு சொல்லல, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், சின்னவன் காலேஜ் போய் ஆகணும், இது எல்லாத்த பத்தியும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா சின்னவனுக்கோ படிக்கிறதெல்லாம் விருப்பம் இல்ல, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு தான் ஆசை, இவன் எக்ஸாம்ஸ்ல ஃபெயிலே ஆகிட்டான், ஆனா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட மார்க் லிஸ்ட்ல கொஞ்சம் ஃப்ராட் தனத்தை பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்கான், அவன் என்னடா இதை வச்சு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவான்னு கேட்டா, இதுதான்டா பெரிய விஷயம், இது எங்க அம்மா கிட்ட காமிச்சு கொஞ்சம் ஆக்டிங்க போட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே என்ன அந்த வீட்டை விட்டு வேற எங்கன்னா போய் படிக்கிறதுக்கு நான் அனுப்புவாங்க, அதை ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிப்பேன்னு பேசிட்டு இருக்கான். இன்னும் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, பெரியவங்க தான் எல்லாத்துக்கும் காசு கேட்டு நிக்கிறதா இருக்கு, அவனும் மனுஷனா மிஷினான்னு பேசும்போது அவனும் வந்துட்டான், அவங்க அப்பா கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்து வேலை விட்டு வந்துட்டீங்களாப்பா, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னுவா, அவங்க அப்பா இல்லப்பா கொஞ்ச நாள்ல மறுபடியும் போயிடுவான்னு சொல்லுவாரு, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு யோசிச்சவன் சரி ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறேன்னு மறுபடியும் ஆபீஸ்ல ஒரு வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டான். அவனோட எக்ஸுக்கு தான் கால் பண்ணி கூப்பிடுறான், நான் உன்னோட வீட்டுக்கு வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கவான்னு, அவகிட்ட அந்த கோட்டையும் வாங்கிட்டு சாரி கேக்குறா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, அன்னைக்கு அவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்க கூடாதுதான், ஆனா ஒரு மன வழியில நான் லூசு தனமா பண்ணிட்டேன், நம்மளோட பிரிவுங்கிறது அவ்வளவு மட்டமா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்ப கூப்பிட்டேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல பையனா உனக்கு பிடிச்சவனா சீக்கிரமே கிடைப்பான், நம்மளோட கடைசி மெமரி இந்த மாதிரி ஸ்வீட்டா இருக்கட்டுமேனு பிரேக்கப்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஜிசு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பாவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டான், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணப்பா, இப்ப நீங்க வந்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு, இவருக்கு தான் பாவம் கில்ட்டியா இருக்கு, இந்த குழந்தைய போய் ஏமாத்திட்டு இருக்குமேனு, ஹீரோயினும் எல்லா கிஃப்ட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பில்ல கொண்டு வந்து கொடுக்குறா, ஏண்டாமா அவங்களுக்கு தானே கொடுக்க போன ரிட்டர்ன் எது கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டா, இல்ல அன்னைக்கே நான் சொல்லணும்னு நினைச்சா அவங்க எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, சொன்னா நீங்க எதனா சொல்லுவீங்களோன்னு தான் நான் தயங்கிட்டே இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு அதுக்கான கான்பிடென்ட் வந்துருச்சு, அதனால தான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் அவ்வளவு சந்தோஷம், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த ரிமைனிங் பில்லு காசையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, இவளுக்கு ஒரு கார்டை கொடுக்குறாங்க எமர்ஜென்சினா இந்த கார்டுல இருந்து என்ன வேணுமோ வாங்கி கூடாமான்னு, அந்த வீட்டுல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றால, சரி நம்மளே போயிட்டு வாண்டடா எல்லார்கிட்டயும் மிங்கிள் ஆவோமேன்னு ஹீரோவா அவன் தங்கச்சியும் பேசிட்டு இருப்பாங்க, இவளும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறா, அதுங்க மியூசிக்க பத்தி இவளுக்கு தெரியாத மாதிரி என்னென்னமோ பேசிருக்குங்க, இவளும் சிரிச்சு சமாளிப்பா, கடைசியில அவங்க 2 பேரும் சரி ஓகே நீங்களே தனியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுச்சுங்க. ஹீரோயினுக்கு தான் பரிதாபமா போச்சு, அப்படியே கவலையா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கா, அவங்க அப்பா ஜீசு வெளில கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, அவட்ட கேக்குறாரு உனக்கு ஃபியூச்சர்ல பேக்கரி எதனா ஓபன் பண்ணணும்னு ஆசையா இருக்கா செல்லம், இல்லன்னா நீ வெளிநாடு போய் எதனா அதை பத்தி படிக்கிறியான்னதுக்கு இவ இல்லப்பா அதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறா, ஏழப்பட்ட ஒரு அப்பா கிட்ட இருக்கிறதுனால அப்படி சொல்றியான்னு கேட்க இவ ஐயோ அதெல்லாம் கிடையாது, எனக்கு உங்களை விட்டு எங்கேயும் போக விருப்பம் இல்லப்பா, கடைசி வரைக்கும் என் அப்பா கூடவே ஒரு நல்ல பொண்ணா நான் இருந்துருவேங்கிறா, இவரு சரி ஓகேமா அக்கா கிட்ட பேசினேன்னு அவளோட டாபிக் வரப்ப இவ மறுபடியும் கடுகு மாதிரி பொறிஞ்சு தள்ள ஆரம்பிச்சுட்டா, அவங்க அப்பா எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு இருக்க, எப்படி பார்த்தாலும் அவங்க அவளோட சொந்த குடும்பம் இல்லமா, அங்க போய் தானே ஆகணும், இன்கேஸ் நீ அவ இடத்துல இருந்தா நீ போக மாட்டியான்னு கேட்டா இல்ல போக மாட்டேன், அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்களோ இல்லனா ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்களோ, எப்படி பார்த்தாலும் சின்ன வயசுல இருந்து இவங்க தான் அப்பா அம்மா இதுதான் நம்ம குடும்பம்னு ஒரு வாழ்க்கைய அழகா வாழ்ந்தாச்சு, திடீர்னு பணக்கார குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க வராங்க நாங்க தான் உன் பேரண்ட்ஸ் வந்துருன்னு கூப்பிட்டா பிளட் மட்டும் ரிலேட்டடா இருந்து என்னப்பா யூஸ், அதுக்காகலாம் நான் போக மாட்டேப்பா நான் உங்க கூட தான் இருந்திருப்பேங்கிறா, அவளோட இந்த பதில கேட்டு அவரே வாய் அடிச்சு போயிட்டாரு. மறுபடியும் நெக்ஸ்ட் டேவே பிரெட் டெலிவரி பண்ண வர அப்படியே ரோபோட் மாதிரி அட்டென்ஷன்லயே வரவ அட்டென்ஷன்ல ரிட்டர்ன் போயிட்டு இருக்கா, அவ வெளியில போற வரைக்கும் இவனும் அவனோட அந்த ஓனரும் நின்று இதை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கே
சிரிப்பு வருது இவ பண்றத பாக்கும்போது. இவ சீச்சி நான் ஒரு முட்டாள், எவ்வளவு கேவலமா அட்டென்ஷன்லே வந்து என்ன நானே அவமானப்படுத்திக்கிட்டேன். நம்மள வேணான்னு சொன்னவனுக்கிட்ட நம்ம எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அவளோட பிளாஷ்பேக்கு போறா. அவன் இவளை காப்பாத்தினால அதுதான் அந்த டைம். இவ டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஜஸ்ட் ரிசப்ஷனிஸ்டா தான் இருந்திருக்கா. அதுக்காக படிச்சே இருந்தாலுமே இவளுக்கு அந்த வேலை கொஞ்சம் சங்கோஜமா இருந்திருக்கு. அது ஒரு அருவருக்கத்தக்க செயலா பாத்திருக்கா. ஆனா ஒரு நாள் வேற யாருமே இல்ல ஹெல்ப்பருக்குன்னு இவளதான் கூட்டு போயிருக்காங்க. அந்த பேஷண்ட் கோளாறு கொடுக்கவே அந்த பேஷண்ட் இவளை அடிக்கலான்னு வந்திருக்காரு. அந்நேரத்துக்கு காப்பாத்தினவன் தான் ஹீரோயின் ஃப்ரெண்டு. அந்த டென்ஷன்ல வெளியில போயிட்டு பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டே வந்துட்டு இருப்பா. அந்நேரத்துக்கு கரெக்டா மழை வேற கொட்டி தீக்குது. யாரோ ஒருத்தர் கொடை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அதுவுமே ஹீரோயின் ஃப்ரெண்டு தான். அவ்வளவுதான், எல்லா விஷயத்திலயும் நம்மள காப்பாத்துறானேன்னு அப்பையில இருந்து தான் இவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா விஷயத்திலயும் என்ன காப்பாத்தினவன் இப்ப நீயே இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு போயிட்டேன்னு ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்கா. இந்த கெஃபே ஓனர் வேற யாரும் இல்ல, இவனோட சொந்த அக்கா தான். அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாரு இந்த மாதிரி பண்றதுனால தான் எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டுது. சின்ன ஒரு ரிஜெக்ஷனை கூட அவளால ஏத்துக்கவே முடியல. அன்னைக்கு அப்படிதான் பேஷண்ட் வாயில இருந்து எடுத்த தண்ணி அவங்க மூஞ்சிலே தெளிச்சு விட்டு யார்கிட்டயும் அடி வாங்கியிருப்பான்னு காப்பாத்தி விட்டேன். கொஞ்சம் கூட அந்த கவலை இல்லாம நடு ரோடுன்னு கூட பார்க்காம அவ பாட்டு பண்ணு வாங்கி தின்னுட்டு வந்துட்டு இருக்கா. என்னமோ 10 நாள் பட்னியா இருந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு பொண்ணுல எப்படி ஒரு பையனுக்கு பிடிக்கும்? இன்னும் எனக்கு பிடிக்காம தான் போகுது. எப்பயுமே பொறுப்பு இல்லாம இஷ்டத்துக்கு என்ன தேய்ச்சி போட்டு கொறிச்சுட்டே கிடக்கா அப்படின்னதுக்கு அவங்க இப்பெல்லாம் பேசாதரா, அவளுக்கு பிடிச்ச விஷயத்துல அவ கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. யாரையும் அப்படி குயிக்கா ஜட்ஜ் பண்ண கூடாது தம்பிங்கிறாங்க இவன். ஆமா, அவளை ஜட்ஜ் பண்ண கூடாது, அவ ஸ்மார்ட் தானே, நீ ரொம்ப பார்த்த. ஃபர்ஸ்ட் என்னன்னா டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா, இப்ப பேக்கரியில இருக்கா. தன்னோட வாழ்க்கையில தான் என்னவா ஆகணுங்கிறது ஒரு கோலே இல்லாம அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கு தான் டைரக்டாவே சொல்லிவிட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கல, இனிமே என் பின்னாடி வராதன்னு. அப்பதான் அதுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினை வெளில கூட்டு வந்திருக்கான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு. இது கூட எதுக்கு, பாசத்துக்காக எல்லாம் கிடையாது. இவங்க ஃபேமிலி மீட்டிங்லாம் பெரிய பெரிய ஆளுங்க கூட கேதரிங் வரும்ல, அந்த கேதரிங்ல எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்காக தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குத்தங்குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். கறி பெருசா கட் பண்ணி வாயில போடக்கூடாது, சின்னதா தான் கட் பண்ணணும், இதை வச்சுதான் கட் பண்ணணும், அப்படி இப்படின்னு அந்த சாப்பாட்டு மேலேயே ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு அவளுக்கு. என்னதான் காஸ்ட்லியான ஃபுட்டாவே இருந்தாலுமே இதுங்க ரசிச்சே தின்னு தொலையாதுங்க போல. இவ சாப்பிடலான்னு பார்த்தாலும் அவ்வளவுதான், இன்னைக்கு கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறா. சரி ஓகே கிளம்பலான்னு பார்த்தா, சரி டெசர்ட் சொல்லட்டுமாங்கிறா. சொல்லணும்னு சொன்னா, நீ பண்ண விஷயத்துல எனக்கு டெசர்ட் சாப்பிடுற விருப்பமே போயிடுச்சுன்னு அவன் பாட்டு எழுந்து போயிட்டான். ஹீரோயின் காருக்கு வந்து ஒரு சண்டை பிடிக்கவே ஆரம்பிச்சுட்டா. ஒரு விஷயத்த தெளிவா சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா, எதுக்கேத்தாலும் ஏன் சண்டை பிடிக்கிற தோனிலே பேசிட்டு இருக்கீங்கன்னு. இவன் நான் எவ்வளவு ட்ரை பண்றேன் நார்மலா இருக்கிறதுக்கு, ஆனா எப்படி பார்த்தாலும் எனக்கு காண்டா தான் ஆகிட்டு இருக்கு. உனக்கு எதனா வேணும்னா ஏன் கிட்ட கேளுங்கிறான். இவ இல்ல தண்ணி இருக்கான்னு திரும்பி பார்த்தனா, தண்ணி இருக்குன்னா உன் இஷ்டத்துக்கு எடுத்து குடிச்சிருவியா, என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், தண்ணி வேணும் குடுங்கன்னு. இதை கத்துக்கோ அதை கத்துக்கோன்னு நைட் எல்லாம் இந்த பொண்ணுக்கு தூக்கம் கூட வரமாடுது, மண்டை உளைச்சலா இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு அவளுக்கு உடம்பே முடியாம ஆகிட்டு இரும்பிட்டு இருக்கா. அந்த சத்தம் ஹீரோக்கு கேக்குது. கதவை தட்டி என்னன்னு கேட்கலாமான்னு பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு போயிட்டு இவளெல்லாம் பாலைவனத்துல விட்டாலும் அசால்ட்டா எஸ்கேப் ஆகி வருவா, நம்ம எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கணும்னு சொல்லி கண்டுக்கல. இவளுக்கு தான் சிலை வடிவமைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. இவளே கட்டையில அவளோட ஃபேமிலி மெம்பர் ஒவ்வொருத்தரையும் வடிவமைச்சு வச்சிருப்பா. இப்ப கூட ஜீஸோட பொம்மையை எடுத்துதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னை சுத்தி இங்க இவ்வளவு பேர் இருந்தோம், எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குடி, நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலன்னு அழுதுட்டு இருக்கா. காலையில சாப்பிட்டுட்டு இருப்பா. ஹீரோ வந்ததுமே என்ன நீ சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு தான் உடம்பு முடியலன்னு கேக்குறான். இவ அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னதும் அவங்க அம்மா வழக்கமான லிஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த வேலை பாரு அந்த வேலை பாரு, ஒண்ணு கூட மிஸ் ஆயிடவே கூடாதுன்னு. ஜீசுக்கு திடீர்னு அவங்க அக்காவோட ஞாபகம் வந்துருச்சு. இவளும் அவளும் ஒன்னா உட்காந்து ஒரு இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல உட்காந்து அவளை யோசிச்சு இவ பயங்கரமா குடிச்சிட்டா. அந்நேரத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வர இவளுக்கு கால் பண்ணிருப்பாளா. அழுதுகிட்டே அவகிட்ட புலம்ப ஆரம்பிச்சுட்டா எல்லா விஷயத்த பத்தியும். ஹீரோயின் இப்ப ஒரு கிளாஸுக்கு போக வேண்டியதா இருக்கும், அதை கட் அடிச்சுட்டு இவளுக்குன்னு இருக்க பாடி கார்டு கிட்ட வர சொல்லிட்டா, வீட்டுல கொஞ்சம் சொல்லிடுங்க எமர்ஜென்சியா வெளில போக வேண்டிய வேலை வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்துட்டா. அவளும் இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்புறங்கிற பேர்ல அவளை போகவே விடல, தான் கூடவே இருக்க சொல்லி பிடிச்சு வச்சுக்கிட்டா. அவங்க அம்மா காரியா ஹீரோயின் அந்த கிளாஸுக்கு போலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளோட பழைய வீட்டுல இருந்து அவ நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருப்பாளா, அது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு குப்பை தொட்டில போடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவை கொடுத்துடுறா சைக்கோ. அங்க போனா ஹீரோயின் அம்மா ஒரு பக்கம், நீ எதுக்காக இங்க வந்து, ஐயோ ஏன் இப்படி பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்க, இங்க இருந்து கிளம்புன்னு அவளை அங்க இருந்து பத்தி விடுவாங்க. அவங்க அப்பாவை மீட் பண்ண கூடாதுன்னு வேற உத்தரவு கொடுத்துடுறாங்க. அதனால அவங்க அப்பாவை பார்த்தாலுமே ஹீரோயின் மறைஞ்சு நின்னு அவரை பார்த்துட்டு இருப்பா. இங்க தங்கச்சிக்காரி ஹீரோ கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா, ஏன் இந்த பொண்ணு எப்ப பாரு வீட்டுல எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குன்னே தெரியல, பாரு எல்லா கிளாஸையும் கட் அடிச்சுட்டு எங்க போனான்னு தெரியல, அம்மா பயங்கர கோவத்துல இருக்காங்க, நீ அவளுக்குன்னு கொடுத்த நெக்லஸ் எனக்கு கிஃப்டா கொடுத்தா, இப்ப அதையும் வேற என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா, நீ அவளுக்கு வேல்யூபிளா கொடுத்தியா, அது வேல்யூ இப்பதான் தெரியுதுன்னு, ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பா. அந்நேரத்துக்கு தான் ஹீரோயின் ரூம்ல இருக்க எல்லா திங்ஸையுமே எல்லாரும் வெளில எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க கொண்டு வரீங்கன்னு ஹீரோ கேட்டா, உங்க அம்மா தான் சார் உத்தரவு கொடுத்தாங்க, அதனாலதான் எடுத்துட்டு போறோம்னு போயிட்டாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு, மன்னிச்சிருங்கம்மா என் தங்கச்சிக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதனால நான் போக வேண்டியதா போயிடுச்சுங்கிறா.
சொல்றா. இவங்க இங்க பாரு, நீ இந்த எஸ்ஆங் குரூப்போட ஒரு மெம்பர், உன் இஷ்டத்துக்கு நீ முட்டாள்தனமா ஒன்னொன்னும் பண்ணக்கூடாதுன்னா நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்ச, பார்த்தா அப்படி இல்ல. நான் என்ன பைத்தியக்காரியா? உனக்காக பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஷெட்யூலையும் போட்டு வைப்பனா, நீ அதை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வருவேன், நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இவ இங்க பாருங்கம்மா, கடந்த 25 வருஷமா நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். இப்ப நான் அவளுக்கு தேவை, அந்த இடத்துல நான் இருந்துதான் ஆகணும், அதனால நான் போனேன் அப்படின்னு சொல்லி இப்பதான் கொஞ்சம் தைரியமா பேசுறா. இவங்க 25 வருஷத்தை அப்படியே விட்டுட்டு வரணும் அப்படிங்கறது தானே எங்களோட உத்தரவு, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஈரன், அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அசால்ட்டா அவங்கள கட் பண்ணி விட்டுட்டுலாம் என்னால வர முடியாது, நீங்க சொல்ற அளவுக்கு அது ஈஸியும் கிடையாது, கொஞ்சம் எனக்காக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கன்னு தன்மையா தான் கேக்குறா. ஆனா அவங்க கேக்குற ஒவ்வொரு வார்த்தையுமே தப்பாவே தான் இருக்கு. நீ மட்டும் இந்த வீட்டுல ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது, மத்தவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீ இருந்து ஆகணும். ஆமா, அப்படி என்ன உன் தங்கச்சிக்கு எமர்ஜென்சி? அவ என்ன அங்க செத்துட்டா இருக்கா? சொல்லு, என்னன்னு என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும்னு கேட்கவே ஈரன், ஏன் என் சொந்த குடும்பத்தை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் இப்ப உங்க கூட இருக்கேன் அப்படிங்கறதுக்காக அவங்க என்னோட குடும்பம் இல்லங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்களே என்னோட குடும்பம், நீங்களே என்னோட குடும்பம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் யுன்சுக், அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஜியான். இப்ப வரைக்கும் ஆனா நான் ஜியானா மட்டும் தான் இருக்கேன். நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால யுன்சுக்கா மாற முடியல. எனக்கு அதுக்கான நேரம் தேவைப்படும் போது இவங்க சரி இப்ப நான் யுன்சுக்குன்னு கூப்பிடவா மேடம் ஜியான்னு கூப்பிடவான்னு கேக்குறாங்க. ஈரன், இன்னும் பேப்பர் ஒர்க் படி நான் யுன்சுக்கா மாறல, அப்ப இப்ப வரைக்கும் நான் ஜியானா இருக்கேன், நீங்க ஜியானானே என்ன கூப்பிடுங்கன்னு அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது உன்னோட முடிவு தான், என்னோட முடிவு கிடையாது. ஆனா இங்க இருக்கணும்னா நாங்க கொடுக்கிற சில வித கட்டுப்பாடுகளுக்கு உட்படுதான் இருக்கணும். நீ பண்ற சின்ன சின்ன தவறுகள்னால நாங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிக்க முடியும், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இல்ல இதுக்கெல்லாம் என்னால கட்டுப்பாட முடியாது அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ தாராளமா போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. தங்கச்சிக்காரி இதெல்லாம் ஒட்டு கேட்டு வந்து ஈரா கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் கரெக்டா ஈரனும் வருவா. தங்கச்சி, அக்கா இப்படிலாம் அம்மா அப்பா கிட்ட பேசக்கூடாது, அவங்க சொல்றதுக்கு சரி ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு போறதுல அப்படி என்ன உனக்கு கஷ்டம் இருக்கு? ஒரு வார்த்தை தானே சொல்லிருக்கலாம்லன்னு கேட்டதான் ஈரன், நீ வளர்ந்த விதம் வேற, நான் வளர்ந்த விதம் வேற, நீ வளர்ந்த விதத்துல நானும் இருந்தேன்னா நான் சொல்லிருப்பேன், ஆனா இப்ப என்னால சொல்ல முடியாதுமா, என்ன மன்னிச்சிரு, உன்னையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. உள்ள வந்து பார்த்தா அடுத்த இடி, அவளோட திங்ஸ் எல்லாமே காணோம். அங்க இருக்க மெய்டு கிட்ட வந்து கேக்குறா அந்த பொருள் எல்லாம் எங்க போச்சுன்னு. அவங்க உங்க அம்மாவோட உத்தரவின் படி நாங்க எல்லாத்தையுமே குப்பையில போட்டுட்டோங்கிறாங்க. இவ கத்துறா, என்னோட பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்கு வந்து அதெல்லாம் யார் உங்களை எடுத்து குப்பையில போட சொன்னா, உங்களுக்கு யார் அதை கொடுத்தா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க இல்லம்மா உங்க அம்மாவோட உத்தரவை தான் நாங்க ஃபாலோ பண்ணோம், எங்களுக்கு எதுவும் தெரியாதுமா மன்னிச்சிரு, இப்ப அந்த குப்பையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு கேஷுவலா சொல்றாங்க. இவளும் வந்து அந்த குப்பையில எல்லாம் கிளறி பாக்குற ஒண்ணுமே கிடைக்கல. மனசு வந்து அங்கேயே உட்காந்து ஓன அழுக ஆரம்பிச்சுட்டா. ரூமுக்கு போய் அந்த டென்ஷன் அடங்காம சரக்கு அடிச்சாதான் பிபி குறையோன்னு ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் தேடி பாக்குற, ஒரு பீர் கூட இல்ல. சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகுதுன்னு கேட் எகிரி குதிக்கலான்னு வரா. ஹீரோ டக்குன்னு குரல் கொடுப்பான்னு இறங்கலான்னு பாப்பா, எடறி விழ போவா. இவனே தாங்கி கையில பிடிச்சுக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.